Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 10th standard chapter 2 exercise 2.8ல உள்ள 6 to 10 sums வரைக்கும் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம 5th sum வரைக்கும் பார்த்துருக்கோம். வீடியோ மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள். 10th standard exercise 2.8 4th sum 3rd sum அந்த மாதிரி போட்டு பின்னாடி 1 plus 1 channel அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ 6th sum find the sum to n terms of the series அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து n டேர்ம்ஸ் வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் இதோட ஆடிஷன். ஓகே, ஸோ 0.4 + 0.44 + 0.444 + எக்ஸெட்ரா டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு சீரீஸுமே உருவாகாது. ஏபி ஜிபி எதுவுமே நம்ம உருவாகாதனால நம்ம சம் ஆல்ட்ரேஷன்ஸ் இது வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இந்த மாதிரி சம்மில். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுலேருந்து 4 வந்து காமனாக நான் வெளியே எடுத்திருக்கேன். ஓகே, ஏன்னா எல்லாத்துலேயும் 4 இருக்குல்ல, அதனால் 4 வெளியே காமனாக எடுத்தால் இங்கே பேலன்ஸ் என்ன வரும்னு பாருங்கள், 0.1 வருமா. இங்கே வந்து 0.11 + 0.111 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சீக்வன்ஸை வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வெளியே பண்ணியிருக்கேன் பாருங்கள், 4 × 9/9. ஏன்னா ஒரு நம்பரால் ஒரு சீக்வன்ஸை மல்டிப்ளை பண்ணால் டிவைடும் பண்ணணும், அப்போ தான் அது வந்து அஃபெக்ட் ஆகாது. ஸோ இதை எடுத்தால் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 4/9 இந்த 9 மட்டும் அப்படியே நம்ம வச்சுக்கலாம். இந்த 9 மட்டும் உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 0.9 + 0.99 + 0.999 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். இப்போ நம்ம இதை வந்து சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம இதை எப்படி எழுதலாம்னா பாருங்கள், 1 மைனஸ், அதாவது சம் மைனஸ் அப்படின்னு எழுதலாம். இதை வந்து 1லேருந்து நான் மைனஸ் பண்ணால் 0.1 மைனஸ் பண்ணால் 0.9 வருமா. அதே மாதிரி 1 மைனஸ் 0.01 பண்ணால் இது வரும். அதே மாதிரி 1 மைனஸ் 0.001 பண்ணால் இது வரும் அப் டு n டேர்ம்ஸ். ஓகே, இந்த ஸ்டெப்பில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்றுமே நம்ம பண்ணல. ஃபஸ்ட்டு காமன் டேர்ம் வெளியே எடுக்கிறோம், அப்புறம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 பண்ணுறோம், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். அவ்வளோதான், இந்த 3 ஸ்டெப்பு தான் இந்த சம்மில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கேட்டாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும் இந்த சம்மு. ஓகேவா, அதாவது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோமோ காமன், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 சேம் நம்பர், அதுக்கப்புறம் 1 மைனஸ் அப்படின்னு எழுதுறது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா பிரிக்க போகிறேன். அதாவது 1 எல்லாம் ஒரு பக்கமும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் எழுத போகிறேன். அப்போ இந்த 4/9 நான் அப்படியே தான் வச்சுக்கணும். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், இந்த 1 + 1 + 1 அது அப்படியே எழுதியிருக்கேன். 1 + 1 + 1 + அப் டு n டேர்ம்ஸ். அப்புறம் இங்கே என்ன இருக்குது, -0.1 -0.01 -0.001. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் எழுதியிருக்கேன். அப்போ மைனஸ் வந்து நான் காமனாக எழுதியிருக்கேன், மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு உள்ளே ப்ளஸ் ஆக்கிட்டேன். ஸோ 0.1 + 0.01 + 0.001 இது நத்திங் பட் இது மைனஸ் உள்ளே போனால் அது எல்லாமே மைனஸ், அதுக்கு தான். ஸோ ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ் எக்ஸெட்ரா போட்டு n டேர்ம்ஸ் அப்படின்னு எழுதும். ஸோ இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா n, ஏன்னா 1 + 1 + அப் டு n டேர்ம்ஸும் நம்மளுக்கு n தான் கிடைக்கும். மைனஸ் இதை வந்து அப்படியே எழுதியிருக்கேன். சரிங்களா, இப்போது இதுக்கு மட்டும் நம்ம SN ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஸோ A பார்த்திங்கன்னா 0.1, R பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைட் பை ஃபஸ்ட் டேர்ம் பண்ணால் 0.01 / 0.1. ஸோ இது ரொம்ப டிவைட் பண்ண முடியாதனால அதனால் நான் டெசிமல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ரிமூவ் எப்படி பண்ணியிருக்கேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். இதையும் 100ஆல் மல்டிப்ளை, இதையும் 100ஆல் மல்டிப்ளை. இல்லைனா நீங்கள் டினாமினேட்டரில் உள்ள டெசிமல் மட்டும் கூட ரிமூவ் பண்ணலாம். அப்போ ஒரு நம்பர் தள்ளி தான் பாயிண்ட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கிறதுனால 10ஆல் கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இதால் 10 பண்ணால் இதாலையும் 10 தான் பண்ணணும். பட் இந்த டெசிமல் ரிமூவ் ஆகாது 10ஆல் பண்ணால். 0.1/1 அப்படின்னு வரும். அப்போ R வந்து 0.1 அப்படின்னு இருக்கும். அப்படி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 0.1னாலும் 1/10னாலும் சேம் தான். நீங்கள் பாருங்கள், 0.1னாலும் இது 1/10னாலும் சேம் தான் ரெண்டுமே. இது டெசிமலில் இருக்குது, இது ஃப்ராக்ஷனில் இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா, நான் வந்து 1/10 இது வந்து டெசிமல் வந்து ரெண்டுத்துலேயும் ரிமூவ் பண்ணியிருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து மல்டிப்ளை பண்ணால் 1 வரும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். ஸோ இது வந்து லெஸ் தென் 1 இல்லையா, R வந்து லெஸ் தென் 1 இருக்கிறதுனால நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். SN = A × 1 - R/n/1 - R. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள், இந்த ஸ்டெப் அப்படியே இங்கே கேரி ஓவர் ஆகுது. இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் இதை வேணால் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் தெரியறதுக்காக. சரிங்களா, இப்போ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் அப்படியே 4/9 இந்த எண்ணை அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, இப்போ எல்லா வேல்யூஸும் இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4/9 × n - A வந்து 0.1, 1 - R வந்து 1/10 the whole power n அப்படியே வச்சுக்கலாம் by 1 - 1/10.
நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4/9 இன்ட்டு n மைனஸ் 0.1 இன்ட்டு இந்த நியூமரேட்டர் எப்படியே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளை 10 இன்ட்டு 1 10, 10 மைனஸ் 1 வந்து 9/10 வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து இந்த ரெசிப்ரோக்கல் பண்ணலாமா, 10/9. ஆனால் மறந்துடாதீங்க, இந்த 10/9 வந்து இது கூட போய் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, இந்த ஃப்ராக்ஷனில் தான் இருக்கணும். அப்போ இது வந்து இப்படி வரும். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன வரும்னா இன்ட்டு 10/9 அப்படின்னு வரும், இந்த ஃப்ராக்ஷன் கூட மட்டும்தான். அப்போ அந்த 10/9 வந்து இங்கே மட்டும்தான், இதோட மட்டும்தான் மல்டிப்ளை ஆகும். போன வீடியோவில் போட்ட மாதிரிலாம் அப்படியே இது கூடலாம் மல்டிப்ளை பண்ணக்கூடாது, ஏன்னா இது வந்து காமன் நம்பர். இது எடுக்கும் போது இந்த ஃப்ராக்ஷனோட மல்டிப்ளை ஆகி ரெசிப்ரோக்கல் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ என்ன வரும்னா இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 10/9 இங்கே மல்டிப்ளை ஆகும். ஸோ இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா 10 இன்ட்டு 0.1 என்ன வரும், மல்டிப்ளை பண்ணால் 1 வரும் இல்லையா இந்த ஸ்டெப். அப்போ 1/9 வரும் இங்கே. ஸோ கவனிங்க, ஸோ 4/9 இன்ட்டு n மைனஸ் 1/9 இன்ட்டு 1 மைனஸ் 1/10 அதாவது நாங்கள் என்ன எழுதியிருந்தேன்னா இதுக்கு பதிலாக 1/10 த ஹோல் பவர் என்னன்னு எழுதியிருந்தேன்னா திஸ் இஸ் நத்திங் பட் 1/10 தான். ஏன்னா 1க்கு பவரில் n போகணுன்னு அவசியம் இல்லை, n எதுவாக இருந்தாலும் 1 பவர் என்ன போட்டாலும் 1 தான் வரப்போகுது. ஸோ அந்த n வந்து 10க்கு மட்டும் வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு புரியலன்னா அப்படியே ஹோல் பவர் என்னன்னு கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இப்படியே கூட விடலாம் ஆன்சரை. நான் வந்து 4/9 உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இதுவே ஃபைனல் ஆன்சர் தான், விட்டுடலாம். நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 4/9 இந்த உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 4/9 இன்ட்டு n வந்து 4/9n மைனஸ் 4/9 இன்ட்டு 1/9 வந்து 4 1s are 4, 9 9s are 81 இன்ட்டு இதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். நீங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த சம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இந்த மாதிரி மாடலில் வந்து கண்டிப்பாக ஒரு சம் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நான் ஸ்லோவாக மூட் ஆன் பண்ணுறேன், நோட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 3 + 33 + 333 + எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், காமன் டேர்ம். ஸோ 3 எல்லாம் காமனாக இருக்குது, வெளியே எடுத்துருக்கேன். ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 1 + 11 + 111 + எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு வருமா. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9. போன சம் என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை 9 பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 9 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 9 × 1 99, 9 × 11 99, 9 இதோட மல்டிப்ளை பண்ணால் 999 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 9 பார்த்தாலே தெரியுது, 10லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 9 வரும். அதே 100லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1000லேருந்து 1 மைனஸ் பண்ணால். ஸோ எழுதலாமா அதை. ஸோ 10 - 1 + 100 - 1 + 1000 - 1 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். இப்போ நம்ம பிரிக்கிறோம். 10 100 1000 ஒரு செட் ஆகவும், -1 -1 -1 ஒரு செட் ஆகும். அப்போ இந்த -1 -1 -1 இருக்கிறதுனால நான் மைனஸ் இங்கே காமனாக வெளியே எடுத்துகிட்டு உள்ளே வந்து ப்ளஸ் போட்டுட்டேன். 1 + 1 + 1 அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஜிபி ஃபார்மில் அப்ளை பண்ணி ஆகணும். பட் இது அப்படி கிடையாது. 1 + 1 + என்ன வரும், n தான் வரும். ஸோ அந்த மைனஸ் அப்படியே போட்டு n அப்படின்னு வச்சுக்கிட்டேன். சரிங்களா? இப்போ இதிலேருந்து நம்ம ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூலாம் கண்டுபிடிச்சி ஜிபியோட ஃபார்முலா SN ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ ஏ பார்த்திங்கன்னா 10, ஆர் பார்த்திங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ 100/10 வந்து 10 வரும் இல்லையா. 0 0 கேன்சல் ஆகிடும், 10. இந்த ஆர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால நம்ம SN வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a × r⁻n - 1/r - 1. ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது அப்படியே வந்திருக்கு. ஸோ 3/9 இதுக்கு பதிலாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். -n அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 3/9 இன்ட்டு a வந்து 10 இன்ட்டு r⁻n 10⁻n - 1/r - 1 வந்து 10 - 1. இந்த -n அப்படியே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3/9 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻n - 1/10 - 1 வந்து 9 இந்த -n அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 9 வந்து ஒன்று இப்படியே கூட விட்டுடலாம். திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். இல்லை இந்த 9 வந்து நீங்கள் இதை கூட மல்டிப்ளை பண்ணதான் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், 3/81 வரும். 3/81 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻n - 1 -n அப்படி கூட எழுதலாம். நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணுறதாலும் பண்ணலாம். நோ ப்ராப்ளம். அப்படியே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 9 வந்து நான் இது கூட மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் இங்கே இதை கேன்சல் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். பண்ணலாமா? 3 1s are 3, 3 3s are 9. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, 1/3 அப்படின்னு வருமா. 1/3 இன்ட்டு இந்த 9 மல்டிப்ளை பண்ணால் 1/27 வரும். 1/27 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே வருமா. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதான் போட்டிருக்கேன். 1/27 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே வரும். ஸோ இப்படியே ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், போன சம் பண்ண மாதிரியே பண்ணியிருக்கேன்.
ஸோ சாரி இது 10 இல்லை 1/20 10 தானா சாரி ஏன்னா இது மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்ல ஸோ 1 × 10 10/27 × 10⁻n−1 மைனஸ் இந்த 1/27 × n வந்து -n/27 அப்படின்னு வரும். இல்லை நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணதாலும் பண்ணிக்கலாம், எல்லாமே கரெக்டு தான் சரிங்களா. ஸோ அவ்வளோதான், உங்களுக்கு இந்த செகண்ட் சப்டிவிஷன் சம் நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதே மாதிரி சம் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சம்லேயும் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மை பார்த்துட்டு அதை நீங்களே ஓனாகவே போட்டுடலாம், ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம 7th சம் பார்த்துடலாம். 7th சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஜியோமெட்ரிக் சீரீஸ் 3 + 6 + 12 + எக்ஸெட்ரா + 1536. நம்ம இதோட சம் வந்து கண்டுபிடிக்கணும், ஜியோமெட்ரிக் சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ ஜியோமெட்ரிக் சீரீஸ் பார்த்திங்கன்னா இது வந்து 3 + 6 + 12. இப்போது இது ஃபஸ்ட் டேர்ம், இது வந்து இதை டிவைட் பை இதை எடுத்து ஆர் கண்டுபிடிச்சாலும் இது வந்து ஃபஸ்ட் டேர்ம் 3, ஆர் வந்து 6/3 = 2 அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு n வேணும் இல்லையா. n இருந்தால் தான் நம்ம SN ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். n இதிலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியாது. இது லாஸ்ட் டேர்ம் வச்சு கண்டுபிடிக்க முடியாது இல்லைனா இதை வந்து லாஸ்ட் டேர்மாக வச்சு அந்த L-A/D + 1 அந்த ஃபார்முலாலையும் இதில் போட முடியாது. ஏன்னா இது வந்து ஜிபியில் இருக்குது, ஏபியில் இருக்குதுன்னு சொன்னால் தான் நம்ம இந்த டி வந்து எடுக்க முடியும் இதிலேருந்து. கரெக்டாக இது பார்த்தாலே தெரியுது இது வந்து ஜிபியில் தான் இருக்குது, ஏபியில் கிடையாது. அப்போது நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். இப்போ இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், ஒரு 3 வந்து காமனாக இருக்குது. ஸோ வெளியே எடுக்கலாம், இது எல்லாமே 3 டேபிளில் வரக்கூடியது தான். ஸோ வெளியே எடுத்துடலாம் 3 காமனாக. இப்போ என்ன வரும், இங்கே 3 1s are 3, 3 2s are 6, 3 4s are 12 + எக்ஸெட்ரா. இதையும் 3ஆல் டிவைட் பண்ணால் 512 அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா நம்ம என்னோட வேல்யூ தெரியாது, அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் 3 + இப்போ இதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது வந்து 1 ஸ்கொயர், அதாவது 1 பவர் 1, 2 பவர் 1, 2 ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு என்ன வரும் 2 க்யூப், அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்குல்ல. 1 + 2 + 4 அதாவது 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு 2 பவர் 4. நெக்ஸ்ட்டு அதோட அடை, அதாவது நெக்ஸ்ட் வந்து 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் அப்படின்னு போயிட்டே இருக்குன்னா இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 9 தான் இதோட வேல்யூ. கரெக்டாக 2 பவர் 9. அப்போ இது வந்து ஒரு ஜிபியாக இருந்தால் இது எப்படி இருக்கும், a + AR + AR ஸ்கொயர் அப்படி தானே இருக்கும், ப்ளஸ் AR பவர் n-1. அப்போ இது n-1 எழுதணும்னா 9 வந்து எப்படி எழுதணும், 10-1 தான் எழுத முடியும். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு என்னது n வந்து 10 அப்படின்னு. ஏன்னா ஒரு ஜிபி வந்து AR பவர் n-1 ஃபைனல் டேர்ம். அப்போ n இருக்க இடத்துல இங்கே 10 இருக்கிறதுனால n வந்து 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a பார்த்திங்கன்னா 1, r பார்த்திங்கன்னா 2/1 பண்ணால் 2 தான் வரும். அது வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கிறதுனால SN வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். n வந்து 10ன்னு கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து S10 கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டெப் பாருங்கள், இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது அப்படி, இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இது அப்படியே. ஸோ S10 = இந்த 3 நம்ம அப்படியே தான் வச்சுக்கணும், ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 × இந்த ஃபார்முலாவில் போட்டால் 1, a வந்து 1 × r வந்து 2 பவர் இந்த n-க்கு பதிலாக 10, இந்த -1 அப்படியே வச்சுக்கலாம் பை r வந்து 2 - 1. நெக்ஸ்ட் இப்போ இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 1 × இந்த 2 பவர் 10 ஆல்ரெடி நான் படிச்சு வச்சுருக்க சொன்னேன், 2 பவர் 9, 2 பவர் 10ஓட வேல்யூலாம். ஸோ 2 பவர் 10 வந்து 1024 -1, இல்லைனா 2 10 டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணால் இது வரும் -10. 2 10s are 20ன்னு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி 2 வந்து 10 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் அது ஆல்ரெடி உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா. 2 பவர் 9 வந்து 512, 2 பவர் 10 வந்து 1024. இந்த 2 வேல்யூ வந்து மகப் பண்ணி வச்சுக்கணும், நம்ம அடிக்கடி சம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம் சரியா. ஸோ 2 பவர் n வந்து 1024 -1, இந்த 2 - 1 வந்து 1. ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும், 1024 - 1 வந்து 1023. ஸோ இது 1ஓட மல்டிப்ளை வேணாலும் அதான் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டெப் 3 × 1023 வந்து 3069. அவ்வளோதான். தேர்ஃபோர் கொஸ்டின் அப்படியே எழுதிக்க வேண்டியதான். 3 + 6 + 12 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 1536 = 3069 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இந்த 7th சம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம 8th சம் பார்த்துடலாம். 8th சம் பாருங்கள். குமார் ரைட்ஸ் அ லெட்டர் டு 4 of his friends. குமாருங்கிறவங்க தான் அவங்க 4 ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்களாம். He asked each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly.
அதாவது என்ன கொடுத்துருக்காங்களா, குமார் அப்படிங்கிறவங்க வந்து 4 ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் எழுதுகிறாங்களா, 4 ஃப்ரெண்டுக்கு. அவங்க அந்த குமார் வந்து என்ன சொல்கிறாங்களா, அந்த 4 பேர்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, he asked each one of them to copy the letter and mail to 4. அதாவது அந்த லெட்டரை காப்பி பண்ணி நீங்கள் ஒருத்தரும் வந்து 4 ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும். நீங்கள் 4 ஃப்ரெண்டுக்கு, நீங்கள் 4 ஃப்ரெண்டுக்கு, நீங்கள் 4 ஃப்ரெண்டுக்கு, நீங்கள் 4 ஃப்ரெண்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. assuming that the process is unaltered, முடியவே இல்லை. and it cost ₹2 to mail 1 letter. ஒரு மெயிலுக்கு வந்து ₹2 2 இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, find the amount spent on postage when 8th set of letters is mailed. அதாவது 8 செட் ஆஃப் இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது 8 செட் லெட்டர் வந்து அனுப்புகிறாங்களாம். இந்த கொஷின்லேயே கொஞ்சம் வந்து மிஸ்டேக்காக தான் இருக்குது. 8th செட் ஆஃப் லெட்டர்னால் ஃபஸ்ட்டுலேருந்து 8 செட்டு வரைக்கும் கேட்குறாங்களா, இல்லை வெறும் 8th செட்டு மட்டும் கேட்குறாங்களான்னு தெரியல. ஆனால் தமிழ் மீடியம் புக்கில் வந்து நல்லா கிளியராக கொடுத்துருந்தாங்க. நீங்கள் அதை பாருங்கள். தமிழ் மீடியம் புக்கில் வந்து முதலிலிருந்து 8 செட்டு வரை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து 8 செட்டு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம S8 தான் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ஆல் 8th செட். அப்போது இந்த கொஷின் வந்து நம்ம பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த 8th செட்டில் எவ்வளோ லெட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் காஸ்ட் எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எத்தனை லெட்டர் அந்த 8th செட்டு ப்ராசஸில் 8வது ப்ராசஸில் எத்தனை லெட்டர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸாக தான் போகுது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து 4 லெட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா அது 16 லெட்டராக ஆகுது. கரெக்டாக? ஓகே, 4 4 4 4 மறுபடியும் அடுத்து இவங்க மறுபடியும் 4 பேருக்கு பண்ணால் 64 லெட்டர் வரும் 3வது ஸ்டெப்பில். அப்போ இது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். 4 அப்புறம் 16 ஆகும், அப்புறம் 64 ஆகும், அப்புறம் அப் டு 8 டேர்ம்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 8 டேர்ம்ஸ். அப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஜிபியை உருவாக்குற மாதிரி இருக்கும். 4 + 16 + 64 + எக்ஸெட்ரா 8 டேர்ம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஜிபி தானே இது இல்லையா? இப்போ பாருங்கள். அப்போ ஜிபின்றதுனால நம்ம S8 இந்த 8வது லெட்டர் 8வது செட்டில் எத்தனை லெட்டர் எழுதியிருக்காங்க, எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்கு, ஒரு லெட்டருக்கும் ₹2 சொல்லியிருக்காங்க, ஒரு மெயிலுக்கும் ₹2. அப்போ 8th ஸ்டேஜில் எத்தனை லெட்டர்னு நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ S8 நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ A வந்து 4, R வந்து 16/4 வந்து டிவைட் பண்ணால் 4. ஸோ இது வந்து greater than 1 இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். SNக்கு N வந்து 8, நம்ம S8 கண்டுபிடிக்க போகிறோம். S8 கண்டுபிடிச்சிட்டு அதோட விடக்கூடாது. ஃபைனலாக கொஷனில் வந்து காஸ்ட்டு கேட்குறாங்க. 8th செட் லெட்டருக்கு எவ்வளோ காஸ்ட், ஃபைண்ட் த அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் போஸ்டேஜ், எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த ₹2 நம்ம மல்டிப்ளை பண்ண மறந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ நம்ம S8 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ A வந்து 4 × R⁴ R வந்து 4. அப்போ 4 Nக்கு பதிலாக இந்த 8 அப்படியே எழுதிக்கலாம். -1/R - 1 னா 4 - 1. இந்த ஃபார்முலாவில் அப்படியே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். N R எல்லா வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த 4 × 4/8 அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 4 வந்து 8 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணோம். -1 இந்த 4 - 1 பண்ணால் 3 வரும். ஸோ இப்போ நம்ம இதை ஈஸியாக எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 4s are 16, 16 4s are 64, 64 4s are 256. அப்போ இது வரைக்கும் ஒரு 256 வருது. மறுபடியும் இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே ஒரு 256 வரும். அப்போ அந்த 256ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும்ல. ஸோ இங்கே நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்கள். 256 × 256 வந்து 65,536 எனக்கு வந்திருக்கு. ஸோ அதை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். 65,536 - 1 பண்ணால் 65,535. ஸோ 4 × 65,535/3. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். இப்போ சப்போஸ் இங்கே 4 இருக்குன்னு வைங்களேன். இங்கே 4லாம் கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா? இது எப்போ மல்டிப்ளை பண்ணி -1 பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் இதோட டினாமினேட்டரோட கேன்சல் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்போ நான் இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டிவைட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். 3 2s are 6, 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 5 இறக்குறேன். 3 1s are 3, பேலன்ஸ் 2. நெக்ஸ்ட் இந்த 5 போட்டால் 3 8s are வந்து 24, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் இது வந்து இந்த 3 4s are வந்து 12, பேலன்ஸ் 1. நெக்ஸ்ட் இந்த 5 போட்டால் 3 5s are வந்து 15. ஓகே,
ஸோ நம்மளுக்கு என்ன வந்து கேன்சல் பண்ணால் 21,845. நெக்ஸ்ட்டு 4ஓட மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 87,380 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ S8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ? 87,380. அப்போ 1 லெட்டர் போஸ்டேஜ் காஸ்ட் வந்து ₹2ன்னு கொடுத்தா இவ்வளோ லெட்டருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ண வேண்டியது வரும் அப்படின்னா இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்ஃபோர் ஃபார் 87,380 letters postage cost is equal to 87,380 into 2 பண்ணால் 1,74,760 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 8th சம் உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த 8th சம்மை. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th சம் பார்த்துடலாம். 9th சம் பாருங்கள். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 0.123 பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டெசிமலை வந்து நம்ம ரேஷனல் நம்பராக எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ரேஷனல் நம்பர்னால் P/Q ஃபார்ம் அப்படின்னு நம்ம எழுதணும். அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட் இது பாருங்கள், இது 0.123 பார்னால் என்ன அர்த்தம்? 0.123 123 123 போயிட்டே இருக்கும் எக்ஸெட்ரா. ஸோ நம்ம வந்து இதை எப்படி பிரித்து எழுதலாம்னா பாருங்கள், 0.123 ஒரு செட்டு ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து 0.30123, நெக்ஸ்ட் வந்து 0.60123 ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் இது போயிட்டே இருக்கும். இல்லை இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும், இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. அதான் பார் கொடுத்துருக்காங்க, அதுதான் இன்ஃபினிட்டின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் 0.123. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? 0. இந்த 3 இது 3 0 ஆகிடும், அப்போ 123. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இது 6 0 ஆகிடும், இந்த 123 அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது இன்ஃபினிட்டிங்கிறதுனால நம்ம S இன்ஃபினிட்டி கண்டுபிடிச்சா போதும். ஸோ A வந்து 0.123 இருக்குது, R வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட் டேர்ம். இப்போ 0.0000123 பை 0.123. ஸோ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் 1000ஆல் இதை வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். டினாமினேட்டர் டெசிமல் மட்டும் ரிமூவ் பண்ணுறதுனால 1000ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 6 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 10 lakh. 10 lakh இங்கே மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 10 lakh தான் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து ஜஸ்ட் டினாமினேட்டர் மட்டும் டெசிமல் ரிமூவ் பண்ணால் போதும்னு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இது 1000ஆல் மல்டிப்ளைனா என்னது? 3 நம்பர் தள்ளி டெசிமல் வந்து மூவ் ஆகும் தெரியுமா? ரைட் சைடில் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டெசிமல் வந்து இங்கே வரும். அப்போ என்ன வரும்? 0. இந்த 0க்கெலாம் வேல்யூ கிடையாது, இந்த பாயிண்ட் அப்படி இங்கே வந்துடும். அப்போ என்ன வரும்? 0.123. இப்போ 0.123 பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இந்த டெசிமல் அப்படியே 3 நம்பர் தள்ளி மூவ் ஆகுனா பாயிண்ட் வந்து இங்கே வந்துடும். அப்போ என்ன வரும்? 123 மட்டும் தான் வரும், 123. இப்போ நம்ம இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் என்ன வரும்னா 0.001 வருமா? தெரியும் இல்லையா? இதை என்ன டிவைட் பண்ணி காட்டுறேன். சாரி, 0.123 டிவைடட் பை 123ஆல் டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த 0 எடுக்கிறேன், ஆகாது. ஸோ 0.1 எடுக்கிறேன், ஸோ அது வந்து ஆகாது. ஸோ டெசிமல் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 12 எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 0 எடுத்தேன், இது வந்து கம்மியான நம்பர். அப்போ 0.1 எடுக்கிறேன், அதுவும் இதை விட கம்மியான நம்பர். அப்போது 1 2 ரெண்டுமே சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்போ அட் டைமில் ஒரு 2 நம்பர் எடுத்தால் ஒரு 0 போடணுமா? அப்போ அதுவும் சின்ன நம்பர். அடுத்து 3 நம்பர் எடுக்கிறேன், 3 நம்பரையும் சேர்த்து எடுக்கிறேன். அப்போ எல்லா நம்பரையும் 4 நம்பர் எடுத்துக்கிறதுனால 2 0 போட்டிருக்கேன். அப்போ இது பார்த்திங்கன்னா 123 வந்து 1 சார் வரும். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ 0.001. ஸோ R வந்து 0.001 வந்திருக்கு. ஸோ S இன்ஃபினிட்டி ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ S இன்ஃபினிட்டி என்னது? A/1 - R. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 0.123ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பை 1 - R வந்து 0.001. நெக்ஸ்ட்டு இப்போ 0.123 பை இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 0.999 வரும். இப்போ இந்த டெசிமலை ரிமூவ் பண்ணதால் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். அப்போ தான் ஃப்ராக்ஷனில் வரும் ஆன்சர். ஸோ டெசிமலை ரிமூவ் பண்ணணும்னா இந்த டெசிமல் வந்து இங்கே வரணும், இந்த டெசிமலும் இங்கே வரணும். அப்போ டெசிமலுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதுனால 1000ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணால் 2 டெசிமலுமே ரிமூவ் ஆகிடும். இப்போ என்ன வரும்? 123/999. ஸோ இதை கேன்சல் பண்ணலாம் இல்லையா? கேன்சல் பண்ணால் 3 டேபிளாக 4 3s are 12, 4 1s are 3 3s are 9, 3 3s are 9, 3 3s are 9. ஸோ 0.123 bar is equal to 41/333 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த 9th சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து நம்ம 10th சம் பார்த்துடலாம். 10th சம் பாருங்கள். இஃப் Sn is equal to Sn அப்படின்னு கொடுத்துருக்காங்க x plus y plus x square plus xy plus y square plus x cube plus x square y plus xy square plus y cube up to n terms கொடுத்துருக்காங்க. Then prove that x minus 1 y into Sn is equal to இது நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு வரதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் LHS எடுத்திருக்கேன். LHS என்னென்னா x minus y into Sn. இது எடுத்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வரதான்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ x minus y into இந்த Snக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா, ஏன்னா கொஷனில் கொடுத்துருக்காங்க Sn இதுன்னு. அப்போ இந்த Snக்கு பதிலாக இதை போடலாம் நம்ம இல்லை. அப்போ நான் அதை அப்படியே எழுதியிருக்கேன் பாருங்கள், அதை அப்படியே எழுதியிருக்கேன். x plus y plus x square plus xy plus y square அதே மாதிரி அந்த டேர்ம் அப் டு n டேர்ம்ஸ் அந்த Sn கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த Snக்கு பதிலாக அப்படியே எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த x plus y x minus y வந்து இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், ஒரு டேர்ம் கூடயும் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ x minus y into x plus y, நெக்ஸ்ட் x minus y into x square plus xy plus y square, நெக்ஸ்ட் x minus y into x cube plus x square y plus xy square plus y cube up to n terms. ஓகே, இப்போ இது பார்த்திங்கனாலே நம்மளுக்கு தெரியுது இது சம் ஃபார்முலா தான். நம்ம அல்ஜிபிக் ஐடென்டிட்டி படித்தோம் இல்லையா ஸ்மாலர் கிளாஸஸில், a minus b into a plus b, அதாவது a square minus b square. இங்கே xy இருக்கிறதுனால நம்ம x square minus y square யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு ஐடென்டிட்டி தான். a minus b into a square plus ab plus b square பார்த்தீங்கன்னா a cube minus b cube ஐடென்டிட்டி. இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் x and y இருக்கிறதுனால நான் வந்து x cube minus y cube யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி தான். என்னதுன்னா x power 4 minus y power 4 அப்படின்னு வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ். இப்போ நான் வந்து இது என்ன பண்ண போகிறேன்னா சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண போகிறேன். எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் ஒய்யெல்லாம் ஒரு பக்கமும் தனித்தனியாக பிரித்து 2 ஜிபி உருவாக்க போகிறேன். சரியா, இப்போ என்ன வரும், எக்ஸ்லாம் ஒரு பக்கம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு n டேர்ம்ஸ் ஒரு ஜிபி. நெக்ஸ்ட்டு ஒய் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் ஒய் பவர் 4ன்னு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், மைனஸை வந்து காமனாக வெளியே போட்டேன், உள்ளே எல்லாமே ப்ளஸ் ஆகிடுச்சு. அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூப் ப்ளஸ் ஒய் பவர் 4 ப்ளஸ் அப் டு n டேர்ம்ஸ். ஸோ இது ஒரு ஜிபி, இது ஒரு ஜிபி, தனித்தனியாக நம்ம வந்து ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயர், ஆர் வந்து செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் பண்ணிங்கன்னா எக்ஸ் க்யூப் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸ்ன்னு வருமா, ஏன்னா இது கேன்சல் ஆகிடும், பவர் இங்கே 2 இருக்குது, இது 1 கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் ஒரே ஒரு எக்ஸ் வரும். அப்புறம் நம்ம Sn வந்து கண்டுபிடிக்கணும். Sn ஃபார்முலா வந்து a இன்ட்டு r பவர் n மைனஸ் 1 பை r மைனஸ் 1, இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா a வந்து y ஸ்கொயர், r பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ y க்யூப் பை y ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு yன்னு கிடைக்கும். கேன்சல் ஆகிடும், இது y ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து 3 y இருக்குது, இங்கே வந்து 2 y இருக்குது. அப்போ அந்த 2 yக்கு 2 y கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் 1 y மட்டும் இருக்கும். Sn வந்து இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கும் நான் Sn எழுத போகிறேன் பாருங்கள். a இன்ட்டு, அப்போ a பார்த்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் n, ஆர் பார்த்திங்கன்னா எக்ஸ், இந்த n அப்படியே எழுதியிருக்கேன், மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1, அப்போ ஆருக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். இந்த ஸ்டெப்பு தான் இங்கே அப்படியே கேரி ஓவர் ஆகுது. சரிங்களா, ஸோ இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் a, அப்போ ஏக்கு பதிலாக ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் பவர் n, அப்போ ஆருக்கு பதிலாக ஒய், அந்த பவர் n அப்படியே வச்சுக்கலாம், மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1னா ஒய் மைனஸ் 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அப்படியே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற கொஷின் அப்படியே வந்தாச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸ் அப்படியே வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை எக்ஸ் அப்படியே வந்துருச்சு. நம்ம வந்து கம்பைன் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான், ஒரே ப்ராக்கெட்டில். ஸோ இந்த தனித்தனி ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணி ஒரே ப்ராக்கெட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. அவ்வளோதான், RHS நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் LHS ஈக்குவல் டு RHS நம்ம போட்டுடலாம். ஹென்ஸ் ப்ரூவ், இதுதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. LHS எடுத்து RHS வருதா அப்படின்னு நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அன்டில் தென், பை ஸ்டூடெண்ட்ஸ்.